ஹலோ, ஹாய். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தால் ஓரளவுக்கு நம்மளுக்கும் நல்லதாக இருக்கும். இப்போ நம்ம கூட இருக்கவங்களுக்கும் நல்லதாக இருக்கும்ன்ற மாதிரி பாருங்களேன். இப்போ ஏன் அப்படின்னா, தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டோம்னா கூட பழகின என்னை போய் மற்றவங்க யாருக்கும் என்னை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம், உனக்கு போய் என்னை பற்றி புரியாமல் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகிடணுங்க. அது அதோட கான்சிக்வன்சஸும் நல்லாவே இருக்காது. முதல்ல ஃபஸ்ட்டு ஏன் ஜட்ஜ் பண்ணுறோம்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தவங்கள்ட்ட காசு கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த டைமில் தரேன்ற மாதிரி சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் முடிஞ்சுமே அவன் தரலை. சும்மா இப்போ கால் அடிக்கிறோம், அவன்ட்டு எடுக்கவும் இல்லை, கட் பண்ணுறான். ஒரு 3 டைம் கால் அடிச்சிருப்பான், ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டான். இப்போ அந்த சுச்சுவேஷனில் இருக்க எவிடன்ஸை வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டு நம்மளை ஏமாத்துறான், காசை வாங்கிட்டு ஃபோனு நான் கூட அட்டன் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறத மட்டுமே, அதாவது இப்போ நடந்த வரைக்கும் இருக்க எவிடன்ஸ் வச்சு மட்டுமே நம்ம ஃப்ரெண்டை நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். நல்லா ஏமாத்துறான் அவன், அடுத்தட போட்டால் திட்டி விட்டுணுன்ற மாதிரி. இப்போ நம்மளுக்கே ஆனால் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ பசங்களாம் காசு வாங்கினா தரமாட்டாங்கன்ட்டு. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். என்ன உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சுச்சுவேஷனில் இருக்க எவிடன்ஸை வச்சு நம்மளாம் ஒரு இது இப்படி தான் இருக்குன்னு ஒரு அசம்ப்ஷன் பண்ணுறோம்ல, அந்த அசம்ப்ஷனை வச்சுட்டு இதுதான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது வந்துட்டு அங்கே வேறையாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு அடுத்த தடவை என் ஃப்ரெண்டு கால் அட்டன் பண்ணும்போது, ஏன்டா மயிறு காசு வாங்கினா திரும்ப தர மாட்டியா அப்படி இப்படின்னு திட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். மச்சான் இல்லைடா, வீட்டில் இப்படி சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க, நான் அதனால தான் அங்கே போயிட்டேன், அதனால தான் கால் அட்டன் பண்ண முடியல, நான் அவனுக்கு போட்டு வரேன்டா, ஏன்டா என்ன போய் இப்படி திட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டான்னு வைங்களேன். சோழி முடிஞ்சிச்சுல. இப்போ நம்ம ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணோன்னு வைங்களேன். இவ்வளோ தெளிவாக சொல்கிறதுனால எனக்கு இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்குமான்ற மாதிரி உங்களுக்கு மைண்டில் தோணுச்சுன்னா, இந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு, ஆனால் நான் அவனை ஜட்ஜ் பண்ணல, அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு அப்படி சொன்னால் நமக்கு கஷ்டமாயிடும்ல. எப்படி நம்ம ஃப்ரெண்டே நம்மளை வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிட்டான், காசுக்காக அப்படி திட்டான்ற மாதிரி 2 பேர்த்துக்குமே மனசு வந்துட்டு எப்படி நல்லா இருக்காதுன்னு வைங்களேன், ஒரு மாதிரி பேடாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி நம்ம அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்க, அதாவது அந்த சூழ்நிலை இருக்க இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளை அசியூம் பண்ணி அதை வந்துட்டு கேட்கும் போது பிரச்சனை ஆகிடுங்களா. இப்போ அதை நம்ம ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலான்னா, நம்ம அந்த சுச்சுவேஷனில் இருக்க எவிடன்ஸை வச்சுட்டு போகாமல் கொஞ்ச நேரம் அந்த இம்பல்சிவ் இதுதான் கரெக்டாக இருக்கும்னு நம்மளுக்கு டக்குன்னு மைண்டில் தோணும் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு 1 நாள் 2 நாள் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ஓரளவுக்கு வந்துட்டு எல்லாம் ஈஸியாக தெரிய வந்துடுன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். தெரிய வந்துடும்னா, இப்போ அடுத்த தடவை ஃபோன் பேசும்போது நம்ம அந்த எப்படி ஜட்ஜ்மெண்டல் டோனில் கேட்காம, ஏமாப்பிள்ள ஏன்டா இன்னும் முன்னாடியே தரேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ இன்னும் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி சிம்பிளாக கேட்டோம்னா நம்மளுக்கு சிம்பிளாக முடிஞ்சிருப்போம். நம்ம அந்த இதுவாக தான் இருக்கும்னு கன்ஃபார்மாக போயிட்டு நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்துட்டு 2 பேருக்குமே வந்துட்டு ஹர்ட் ஆக போகுது. வெயிட் பண்ணி அந்த ஒரு அர்ஜென்சி இருக்கும்ல, அதெல்லாம் போனதுக்கப்புறம் ஒருவேளை அவன் என்ன சொல்கிறான்றத ஓரளவுக்கு கேட்போம் அப்படின்ற மாதிரி அதாவது அந்த எவிடன்ஸுக்கு நம்ம வந்துட்டு மைண்டை கொடுக்காம வேறு ஏதாவது ஒரு காரணம் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம மூவ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் இது ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ண முடியும்னா வெயிட் பண்ண முடியும். வெயிட் பண்ணணுன்னா இப்போ எவிடன்ஸ் எல்லாம் இப்போ எவிடன்ஸ்னால் இப்போ நடக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம நினைக்கிறது மாதிரியே தான் இருக்குது, நம்ம எப்படி ஏமாத்துறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தோணும் போது கூட நம்மளோட அந்த கேட்டுடலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு மைண்ட் இருக்கும்ல, அதை வந்துட்டு வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அந்த ஒரு திங்கிங் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன இப்படி ஒரு மனஸ்தாபம் வராமையாவது கொஞ்சம் வந்துட்டு தடுத்துக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன்.
ஏன்னா இப்போ நான் நேரம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக சொல்லணும்னு தான் பார்க்குறேன், இருந்தாலும் கரெக்டாக கன்வே பண்ண முடிய மாட்டேது. இருந்தாலும் ஜட்ஜ் பண்ணுறதோட கான்சிக்வன்சஸ் வந்துட்டு ரொம்ப இதாக தான் இருக்கும். வேறு எப்படி ஜட்ஜ் பண்ணாமல் இருக்குதுன்னா, இப்போ அவங்களோட ஆக்ஷன்ஸை வச்சு நம்ம வந்துட்டு என்னவாக இருக்கும்னு ஓரளவுக்கு வந்துட்டு யூகிக்கணுங்க. அந்த இன்ஸ்டண்ட்டில் எதுவுமே நம்ம வந்துட்டு அந்த இன்ஸ்டண்ட்டில் ரியாக்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோன்னா ஓரளவுக்கு நம்ம அந்த ஜட்ஜ் பண்ணுறதுலேருந்து ஜட்ஜ் பண்ணாமல் இருப்போன்ற மாதிரி வைங்களேன். எல்லாமே அந்த இன்ஸ்டண்ட்டில் பண்ணும்போது தான் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிட்டு கேட்கும் போது தான் தப்பாகிடுதுன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நாள் அப்படியே வெயிட் பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் என்னன்ற மாதிரி கேட்டோம்னா அவங்க சைட்லன்ட்டும் இப்போ நம்ம அவங்க சைட்லன்ட்டும் அவங்களோட ரீசனை கேட்குறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு மனசு வருன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த இன்ஸ்டண்ட்டில் போனோன்னா இதுவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி டக்குன்னு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்கிறோன்னா அதை விட பெட்டராக என்ன இருக்குன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த அர்ஜென்சியை மட்டும் நம்ம குறைச்சிட்டோம்னா போதுங்க. மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. நம்ம முக்கால்வாசி நேரம் இது பண்ணாலே ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கலாம். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு ஆக்ஷனை வச்சு நம்ம வந்துட்டு போகணுங்க. இப்போ எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ ஒரு பொண்ணை போய் அப்ரோச் பண்ணுறீங்களேன். அப்ரோச் பண்ணும்போது வெறும் ஹாய்ன்னு மட்டும் தான் சொல்கிறோம். அந்த பொண்ணு வந்துட்டு டக்குன்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு வேகமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நான் அந்த சூழ்நிலையில் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, என்ன இப்போ நம்ம எவ்வளோ பொலைட்டாக வந்துட்டு அப்ரோச் பண்ணோம், ஆனால் நம்மளை வந்துட்டு இப்படி டக்குன்னு நிராகரிச்சுட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறாங்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பேடாக ஃபீல் ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ உண்மையாலுமே என்னவாக இருக்குன்ற மாதிரி நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் மைண்டை கொடுத்து திங்க் பண்ணோம்னா, ஒருவேளை அவங்க சரௌண்டிங்கில் யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்களோ சுற்றி பாருங்களா. அப்புறம் ஒரு நாள் போய் கேட்டோம்னா எனக்கு தெரிஞ்சவங்களாம் என் பக்கத்தில் இருந்தாங்க. அது மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுக்கு மைண்டில் என்ன வருதோ அதை வச்சு ஜட்ஜ் பண்ணாமல் என்னவாக இருக்குன்ற மாதிரி அந்த ஓரளவுக்கு அந்த சைட்லேயும் என்ன ரீசனாக இருக்குன்ற மாதிரி யோசித்தோம்னா ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கலாங்க. ஆனால் நானுமே நிறையா ஜட்ஜ் பண்ணுவேன்னு வைங்களேன். எனக்கு இந்த வீடியோ போடவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளுமே எல்லாருமே ஓரளவுக்கு நிறைய ஜட்ஜ் பண்ணுவோம். இப்போ நானுமே ஜட்ஜ் பண்ணுவேன்னு வைங்களேன். ஆனால் அது வந்துட்டு ஓரளவுக்கு இயல்புனா நேச்சுரலாக வருது. அதை வந்துட்டு நேச்சுரலாக வருதுன்ற தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் எல்லாருமே கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காம வெயிட் பண்ணுங்கள். அந்த ஜட்ஜ்மெண்ட்டு சரியாக இருக்கும்னு நினைக்காம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு நல்லா தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணுறீங்க, ஒரு 2 நாள் 3 நாள் போகட்டும், பொறுமையாக கேட்டு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல ரியாக்ஷன், ஓரளவுக்கு நீங்கள் நினச்சது நடக்கலைனா கூட பரவாயில்ல, நான் ஜட்ஜ் பண்ண மாதிரி டக்குன்னு வந்து கேட்டிருந்தா ரொம்ப இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்கள். டைம் கொடுத்தீங்கனாலே ஓரளவுக்கு எல்லாம் கொஞ்சம் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க சைட்லேயும் என்ன ரீசனாக இருக்குன்ற மாதிரி யோசிச்சு பாருங்கள். இந்த 2 பண்ணாலே ஓரளவுக்கு நல்லா தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி, அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.